இப்படி சொல்றானுங்க. ஆனா ஒருத்தன் ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிறான், போனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு 5 கோடி கிடைச்சதுன்னா அப்படியே பாகுபலியை மிஞ்சி பிரமாண்டம் அப்படின்னு கிடைக்கலாம்னு பார்த்தா போன் எடுக்க மாட்டேங்கிறானு, ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிறானு. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா? எவ்வளவு பணம் கொடுப்பானா மாட்டானா? கொடுத்தானா ஒரு பெரிய கதை வச்சிருக்கிறேன், அப்படியே ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பெரிய ஒரு காஸ்டிங்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனும் எடுக்க மாட்டேங்கிறான். தூக்கமும் வர மாட்டேங்குது. இவன் எடுப்பான் அவன் எடுப்பான்னு நானும் போன் எடுத்து பார்க்கறேன், ஒருத்தனும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? என்னடா போன் வருது. மாமா ஆடு செஞ்சிடுச்சு. சொல்லுமா? பிரியாணிக்கு ஆடு ரெடி ஆயிடுச்சு. முடிக்கிற ப்ரொடியூசரை வந்துட்டா மாமா. மாமா மாமா மாப்பிள வரும்போதெல்லாம் சுனாமி மாதிரி வந்து தாக்குறீங்க மாப்பிள. என்ன மாப்பிள அப்படி பாக்குற? மாப்பிள மாப்பிள வேணாம் மாப்பிள, ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் மாப்பிள. மாப்பிள மாப்பிள இல்ல மாமா. என்னாச்சு மாப்பிள உனக்கு? சூப்பர் மாமா. என்ன சொல்ற? வருங்காலத்துல நீ பெரிய அரசியல்வாதியாகி பொதுமக்களுக்கு சேவை செய்ய போற மாமா. புரியலையே. இன்னைக்கு காலையில ஒரு 5 மணி இருக்கும். வீட்டை சுத்தி கும்பலா இருக்காங்க. திடீர்னு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அந்த பக்கம் உன்னை வாழ்க வாழ்க்கை சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து சடனா ஒரு கார் வருது. கவர்னர் இறங்குறாரு. இறங்கி நீதான் சிஎம் சொல்றாரு. போன மாப்பிள்ள இது ஒரு கனவு, சுத்த கற்பனை. மாமா உன் வீட்டு உனக்கே தெரியல மாமா. அதிகாலையில கண்ட கனவு படிக்கணும் நீதான் எனக்கு சொல்லியிருக்கிற. இது இருந்தாலும் ரொம்ப ஓவரா இருக்கு மாப்பிள்ள. மாமா உன் வீட்டு உனக்கு தெரியல மாமா, நீ நம்பு மாமா. அப்படின்ற? ஆமாங்கிற. ஓகே எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுவே விளையாடி பார்ப்போமே. சூப்பர் மாமா, இப்பதான் நீ எவ்வளவு வந்திருக்கிற. சரி சொல்லுங்க மாப்பிள்ள, நான் என்ன செய்யணும்? அதாவது மாமா உன்னோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? நஞ்சை புஞ்சை ரைஸ் மில்லு தோட்டத்து பங்களா தென்னந்தோப்பு ஒரு 10 கோடி தரும் மாப்பிள்ள. அது போதுமே. அடுத்த எலெக்ஷன்ல நீ நிக்கிற, சிஎம் ஆகிற, காமராஜர் போல மாறுற மாமா. அட போங்க மாப்பிள்ள, என்னத்தான் யாருக்குமே தெரியாது. எனக்கு போய் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதுவும் மலை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒழுங்குனது கிடையாதுப்பா. லூசு மாமா, நான் எதுக்கு இருக்கேன்? நான் ஐடியா சொல்றேன், அதை மட்டும் நீ கேளு. அப்படின்ற? சரி சொல்லுவோம் ஐடியா பாப்போம். இப்போ உடனே நம்ம சென்னைக்கு கிளம்புறோம். ஒரு சினிமா படம் எடுக்கிறோம். சென்னைக்கா? சினிமாவுக்கு அரசியலுக்கு என்ன மாப்பிள்ள சம்பந்தம்? மாமா இப்ப நீ அரசியல்ல நின்னு வச்சுக்குவேன், யாருக்கும் தெரியாது. அதே நீ சினிமாவில் நடிச்சுன்னு வச்சுக்குவேன், நீ நடிக்கிற படத்தை வேர்ல்டு ஃபுல்லா, அதாவது உலகம் ஃபுல்லாவே பாப்பாங்க. என்னைய எல்லா நடிகர்களும் நடிக்கலாம். ஆமா. அப்படியா? ஆமா மாமா. அப்போ எல்லாரும் மனசுலயும் நீ இருப்ப. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ எலெக்ஷன்ல நிற்கும் போது உனக்கு ஓட்டு போடுவாங்க, நீ சிஎம் ஆயிடுவ. எப்படி நான் ஐடியா யோசிச்சு பாரு மாமா. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. இப்போ நாம எடுக்கிற படத்துல ஃப்ரேம் டு ஃப்ரேம் நீதான் இருக்க. நான் பவர் ஸ்டார் மாதிரி நீயும் அப்படியே ஒரு வட்டம் வர. அப்படியா? அப்போ ஒட்டு மொத்தமும் உனக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்ப நீ சிஎம் ஆயிடுவ. ஐடியா இன்னும் நல்லா இருக்கு. இந்த மூஞ்சிய பார்த்தா. ஆமா இன்னைக்கு குரு பேச்சியா? ஆமா. நம்ம ஜோசிக்காரர் என்ன சொன்னாரு? நீ சீக்கிரமா உயர்ந்த இடத்துக்கு போவேன்னு சொன்னாரா? ஆமா மாப்பிள்ள சொன்னார் 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 சொன்னார். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டுக்கு போ, ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு, மறக்காம ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, இருக்கா? இருக்கு 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 இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வா. இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம்.
சென்னைக்கு. இன்னைக்காவா? என்ன மாமா லூசு மாதிரி பேசுற? கனவு எப்ப கண்டோம்? இன்னைக்கு காலையிலன்னு சொன்னேன். அப்போ சென்டிமெண்டா இன்னைக்கு கிளம்புனா தானே நடக்கும். இல்ல மாப்பிள்ள, அத்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மாமா ஒரு நல்ல காரியம் நம்ம பண்றோம். அப்போ இந்த மாதிரி சில தடங்கள் வரதான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்காத. நீ போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கார் இருக்குல்ல, இருக்கு மாப்பிள்ள. சாவி உங்க இருக்கா அத்தை இருக்கா? இல்ல நான் வாங்கிக்கிறேன், அத்தை வாங்கிக்கிறேன். இதெல்லாம் இது சொல்லிடாது. கார் எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கிளம்பி வா. இன்னைக்கே கிளம்பணும். டைம் வேற இல்ல. இப்ப டைமே இல்ல. சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போ. சரி மாப்பிள்ள. போமா, டைம் ஆச்சு. என்ன யோசிக்கிற? போ. பைசா கிடையாது, எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டான். சொந்தக்கார பசங்களே இப்படித்தான். ஊருக்கு போயிடுச்சுன்னு நானுங்க, அது சனி பயிற்சியா மாதிரி தொலைஞ்சிச்சு. 10 பைசா இல்லை. பட்டணத்துல நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ஊருக்கு போவேன்? தம்பி சொல்லுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஊருக்கு போனோம். ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் பேங்க்ல போட்டு விட்டுறேன். வேற 100 rupees போதுமா? போதும் தம்பி. உங்க அக்கா நம்பர் கொடுத்துருங்க, நான் போனோடனே போட்டு விட்டுறேன். தம்பி இல்ல தம்பி, நான் போட்டு விட்டுறேன் தம்பி. இது எங்களுக்கு 100 ரூபா போட்டு விடுவீங்க. 150 ரூபா வட்டி போட்டு விட்டுறேன். எத்தனை பேரா கலந்துருக்கீங்க இந்த மாதிரி? எடுக்க மாட்டான். எப்படி எடுப்பான்? எடுக்க மாட்டான். சொத்து போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் போச்சு, பொண்டாட்டி போச்சு, புள்ள போச்சு. இன்னைக்கு தென்னந்தோப்பு சொந்தக்காரன் தென்னந்தோப்புல இன்னைக்கு வாட்ச்மேன் ஊத்தியம் பாக்குறேன். எல்லாம் என் தலையெழுத்து.